குருவை சந்திக்கிற தகுதி எல்லாருக்கும் இல்லை. அப்போ குருவே நீங்கள் சந்திக்க முடியாதுன்னா என்ன பண்ண முடியாது? இறைவனை சந்திக்க முடியாது. ஆனால் கருணையாளன் குரு என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இறைவா, நீ வேணா அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கலாம். நீ என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கலாம். அப்பா இல்லாத பிள்ளையா கூட அது இருக்கலாம். அது அப்பா இல்லாத பிள்ளையா கூட இருக்கலாம். பேர் தெரியாத ஒரு பிள்ளையா கூட அது இருக்கலாம். உன்னை அடையிறதுக்கு வக்கில்லாத பிள்ளையா கூட அது இருக்கலாம். ஆனால் அவனையும் நான் பலப்படுத்துறதுக்கு என்னை நாடிட்டான்ல, என்னை நாடிட்டானே, என்கிட்ட வந்துட்டானே அப்படின்னு குரு மன்றாடுவான். யார்கிட்டனா? இறைவனிடத்தில். இப்போ இறைவன் விசேஷமா குரு விசேஷமா? உனக்காக நீ இறைவனை அடையணுன்றதுக்காக யார் மன்றாட முடியும்? ஏன்? அவன் தான் அவனுக்கு நெருக்கமானவன். பியூன் சொல்லுவான், சார் 4 நாளாக வந்து போயின்னுக்கிறாரு, செருப்பே தேஞ்சிச்சு, கொஞ்சம் பார்த்து எதனா செய்யுங்க சார். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? யார் விசேஷம்? குருவா பியூனா? அந்த குரு தான் பியூனு, கடவுள் தான் கலெக்டரு. நீ 10 வாட்டி போய் கைத்து வாங்காத, நீ உன் மேலே இறக்கப்பட்ட அந்த பியூன் என்ன பண்ணுறான்? தம்பி ரொம்ப கஷ்டப்படுறீங்க பொழுது கொடுங்க, என்ன பண்ணுவான்? ஆனால் கடவுள் எந்த விதத்துலையுமே கருணையாளன் இல்லை. வச்சு செஞ்சால் செஞ்சிருவான் கரெக்டாக. மன்னிக்கவே மாட்டான். பனிஷ்மெண்ட் தான். முடியாதுன்னா முடியாது தான். ஆனால் குரு வந்து இறக்கப்படுவான். கடவுளே என்னை பெருசாக நினச்சி கும்பிட்டுங்கிறான். நானே ஒரு பீஸு, நான் ஒரு பியூனு தான். ஆனால் மதிக்காமல் என்ன பண்ணுங்கிறான்? அதில் என்னால் முடியும்னு சும்மா கேட்டுங்கிறான் சார். யார்கிட்ட? கலெக்டர்கிட்ட போய் என்னை போய் பெருசுன்னு நினச்சின்னு என்னையும் சும்மா கெஞ்சுங்கிறான் சார். உங்ககிட்ட கெஞ்ச முடியல அவனால். என்ன சொல்லுது? உங்களா நான் கெஞ்ச முடியல, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சொல்லலாம் சொல்ல மாட்டாரா? ஏன்? கடவுள்கிட்ட ஈஸியாக பேச முடிஞ்சவர் யாரு? நீ. ஏன்? உனக்கு தெரியாத?